ஆனந்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். புதுவையில் 3 மாத்திரை விற்பனைக்கு தடை, மருந்து கட்டுப்பாட்டுத்துறை உத்தரவு. குப்பைகளை முழுமையாக அகற்ற வலியுறுத்தல், நகராட்சி அலுவலகத்தை பூட்டு போட்டு சட்டமன்ற உறுப்பினர் போராட்டம். மருத்துவ மாணவர்கள் அறிவையும் திறமையையும் தொடர்ந்து புதுப்பிக்க வேண்டும், மத்திய அமைச்சர் அனுப்பிரியா பட்டேல் அறிவுறுத்தல். ஈரானில் மாயமான கப்பல் பொறியாளரை உடனே மீட்க வலியுறுத்தல், இந்திய தூதருக்கு முதலமைச்சர் ரங்கசாமி கடிதம். இனி விரிவான செய்திகள். புதுவையில் 3 மாத்திரைகளுக்கு மருந்து கட்டுப்பாட்டுத்துறை தடை விதித்துள்ளது. குடல் சிகிச்சைக்காக பரிந்துரைக்கப்படும் இமாச்சல பிரதேசம் சிர்மூர் பகுதியில் இருந்து நோனிஸ் பார்மாசூட்டிக்கல் நிறுவனத்தின் தயாரிப்பான மாக்வான்சோ 40 மாத்திரை கேரள மாநிலம் மற்றும் அகமதாபாத் பாவியா மாவட்டத்தில் இருந்து அபான் பார்மாசூட்டிக்கல் நிறுவனத்தின் தயாரிப்பான பேபாவிட் என்ற பெயரிலான பாராசிட்டமல் 650 மாத்திரை, ராஜஸ்தான் மாநிலம் வைவாதி பகுதியில் கர்னானி பார்மாசூட்டிக்கல் நிறுவனத்தின் தயாரிப்பான சங்காவதி 5 கிராம் ஆகிய 3 மாத்திரைகளின் விற்பனைக்கு புதுவையில் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த மாத்திரைகள் புதுவையில் உள்ள மருந்து கடைகளில் விற்பனை செய்யக்கூடாது. மேலும் மருந்து கடைகளில் உள்ள இருப்புகளின் நிலவரத்தை மருந்து கட்டுப்பாட்டு துறைக்கு தெரிவிக்க வேண்டும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மாத்திரைகளை அந்த நிறுவனங்களுக்கு திருப்பி அனுப்ப வேண்டும் என்றும் புதுச்சேரி மருந்து கட்டுப்பாட்டுத்துறை தெரிவித்துள்ளது. இந்த உத்தரவு நகல் அனைத்து மொத்த மற்றும் சில்லறை மருந்து விற்பனை நிலையங்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. குப்பைகளை முழுமையாக அகற்ற வலியுறுத்தி நகராட்சி அலுவலகத்தை பூட்டு போட்டு சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் தனியார் ஒப்பந்ததாரர்கள் மூலம் குப்பைகள் அகற்றப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கடந்த சில நாட்களாக குப்பைகள் அகற்றும் பணியில் தொய்வு ஏற்பட்டுள்ளதாகவும் குப்பைகளை முழுமையாக அகற்ற வலியுறுத்தியும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் இன்று காலை மரப்பாலம் அருகே உள்ள நகராட்சி அலுவலகத்தை பூட்டு போட்டு போராட்டத்தில் ஈடுபட்டார். அப்போது காலையில் வந்த துப்புரவு தொழிலாளர்களை பணிக்கு செல்ல விடாமல் தடுத்து குப்பை எள்ளும் வாகனங்களை தடுத்து நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டார். இதனால் இன்று காலை முதலியார்பேட்டை தொகுதி முழுவதிலும் துப்புரவு பணியாளர்கள் பணிக்கு செல்லாததால் ஆங்காங்கே குப்பைகள் சிதறி துர்நாற்றம் வீசின. சட்டமன்ற உறுப்பினர் தனது ஆதரவாளர்களுடன் குப்பைகளை அள்ளும் பணியில் ஈடுபட்டார். இதுகுறித்து தகவல் அறிந்த உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் சம்பவ இடத்திற்கு சென்று சட்டமன்ற உறுப்பினரிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். பின்னர் தனியார் நிறுவனத்தின் அதிகாரிகள் வந்தவுடன் அவர்களிடம் சட்டமன்ற உறுப்பினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இதனையடுத்து பணியில் தொய்வு இருக்காது என்று அதிகாரிகள் உறுதி அளித்ததன் பேரில் சட்டமன்ற உறுப்பினர் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றார். அதனையடுத்து துப்புரவு தொழிலாளர்கள் வழக்கம் போல பணிக்கு சென்றனர். உங்களுக்கு பிடிச்ச ஒரு தெருவில் போகிறது பிடிக்கணும், ஒரு தெருவுக்கு போகிறதே கிடையாது. எனக்கு தினம் காலையில் குப்பை இருக்கும். உன் கம்பெனியில் நான் வேலை செய்கிற மாதிரி இருக்கும், நீ பாய்ச்சல் வேலை செய்கிற மாதிரி இல்லை, நான் உன் கம்பெனியில் வேலை செய்கிற மாதிரி இருக்கும். தினம் காலையில் எனக்கு ஃபோட்டோ வாட்ஸ்அப் போடுறோம், அதை நான் உன் கம்பெனியால் அனுப்பணும், இல்லை வந்து ஏஐ அனுப்பணும், இல்லை ஏஐ அனுப்பணும். அவர் வந்து எடுத்துட்டு கிளியர் தான் போடுவார். இது வேலையா இருக்கு. மருத்துவ மாணவர்கள் தங்களது அறிவையும் திறமையையும் தொடர்ந்து புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று மத்திய அமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளார். ஜிப்மர் மருத்துவக் கல்லூரியின் 14வது பட்டமளிப்பு விழா ஜிப்மரில் இன்று நடைபெற்றது. ஜிப்மர் நிறுவனத்தின் தலைவர் சித்ரா சர்கார் தலைமை தாங்கினார். இயக்குனர் வீர்சிங் நேகி வரவேற்புரையாற்றினார். 941 பேருக்கு மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் அனுப்பிரியா பட்டேல் பட்டங்களை வழங்கி பேசினார். அப்பொழுது அவர் நாட்டின் ஒவ்வொரு குடிமகனும் மலிவு விலையில் தரமான சுகாதாரமான சேவைகளை பெற வேண்டும் என்றும் ஆயுஷ்மான் பாரத் திட்டம்தான் உலகளாவிய பெரிய சுகாதார காப்பீடு என்றார். இந்தியா மிகப்பெரிய மக்கள் தொகையையும் மற்றும் உலகளாவிய நோய் தாக்கும் எண்ணிக்கையும் மிக அதிகமாக கொண்டுள்ளதாக தெரிவித்த அவர் பிரதமரின் மக்கள் மருந்தகம் மூலம் குறைவான விலையில் அனைத்து மருந்துகளையும் வழங்க முயற்சி மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார். மருத்துவ மாணவர்கள் அறிவையும் திறமையையும் தொடர்ந்து புதுப்பிக்க வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார். ஒவ்வொரு முடிவும் மக்கள் சேவை, தேசத்தின் நலனோடு இருத்தல் அவசியம் என்றும் அவர் தெரிவித்தார். நிகழ்ச்சியில் கவர்னர் கைலாஷ்நாதன், சபாநாயகர் செல்வம், அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம், தலைமை செயலர் சரத் சௌகான், மஞ்சுநாத் எம்பி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ஈரானில் மாயமான கப்பல் பொறியாளரை உடனடியாக மீட்க வலியுறுத்தி இந்திய தூதரகத்திற்கு முதலமைச்சர் ரங்கசாமி கடிதம் எழுதியுள்ளார். புதுச்சேரி மாநிலம் மாகி பிராந்தியத்தை சேர்ந்த அஜித் என்பவர் தொழில்முறை கப்பல் பொறியாளராக பல ஆண்டுகளாக வெளிநாடுகளில் பணியாற்றி வந்தார். துபாயில் நீண்ட காலம் பணியாற்றிய அவர் சமீபத்தில் ஈரான் நாட்டில் விஸ்டன் என்ற கப்பலில் 3வது இன்ஜினியராக கடந்த டிசம்பர் 16ஆம் தேதி பணியில் சேர்ந்தார். ஜனவரி 8ஆம் தேதி வரை அவர் தனது குடும்பத்தினருடன் செல்போனில் தொடர்பில் இருந்துள்ளார். அதன் பின்னர் திடீரென்று எந்தவித தொடர்பும் இல்லாமல் போயுள்ளது.
இது குடும்பத்தினரை அதிர்ச்சிக்கும் அச்சத்திற்கும் உள்ளாக்கியது. அஜித் நிலை குறித்து தகவல் கிடைக்காததால் கவலையடைந்த அவரது பெற்றோர் மற்றும் குடும்பத்தினர் முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ் பரமத்திடம் முறையிட்டனர். இது குறித்து முதலமைச்சர் ரங்கசாமி ஈரானில் உள்ள இந்திய தூதருக்கு கடிதம் எழுதியுள்ளார். அந்த கடிதத்தில் ஹாசன்ஷிப் மேனேஜ்மெண்ட் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் கீழ் 3வது பொறியாளராக பணியாற்றும் அஜித் கடந்த 16ஆம் தேதி விஸ்டன் கப்பலில் சேர்வதற்காக ஈரானுக்கு சென்று பணியில் சேர்ந்ததாகவும் அதன் பின் அவரை தொடர்பு கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. அவர் குறித்து எந்த தகவலும் கிடைக்காததால் அவரை விரைவில் கண்டறிந்து பாதுகாப்பாக இந்தியாவிற்கு அழைத்து வர தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். மீண்டும் பணி வழங்க கோரி காதில் பூ வைத்து பொதுப்பணித்துறை பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் தங்களுக்கு மீண்டும் பணி வழங்க வேண்டும் என்று தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். புதுவை சட்டசபை பட்ஜெட் கூட்டத்தொடரில் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களுக்கு மீண்டும் பணி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்தார். 2 ஆண்டாகியும் அவர்களுக்கு பணி வழங்கப்படவில்லை. இதனை கண்டித்து புதுவை காரைக்கால் பொதுப்பணித்துறையில் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் போராட்டக் குழுவை உருவாக்கி தொடர்ந்து போராட்டம் நடத்தி வருகின்றனர். இன்று பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் போராட்டக் குழு ஒருங்கிணைப்பாளர் தெய்வீகன் தலைமையில் சட்டசபையை முற்றுகையிடும் போராட்டம் நடத்தப்படும் என்று அறிவித்திருந்தனர். இதற்காக அண்ணா சிலை அருகே ஊழியர்கள் திரண்டனர். ஊழியர்கள் காதில் பூ வைத்துக் கொண்டு சட்டசபையை நோக்கி ஊர்வலமாக செல்ல முயன்றனர். அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தினர். இதனையடுத்து ஊழியர்கள் மீண்டும் பணி வழங்க வலியுறுத்தியும் அரசை கண்டித்தும் கோஷம் எழுப்பினர். தொடர்ந்து போலீசாரின் தடையை மீறி சட்டசபை நோக்கி செல்ல முயன்றனர். இதனையடுத்து போலீசார் அவர்களை கைது செய்தனர். சட்டசபையில் உரையாற்றாமல் புறக்கணித்த தமிழக கவர்னர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி வலியுறுத்தியுள்ளார். புதுவை முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி வெளியிட்டுள்ள வீடியோ பதிவில் தமிழக சட்டசபையில் சம்பிரதாயப்படி ஆளும் அரசால் தயாரிக்கப்பட்டு வழங்கும் முறையை கவர்னர் படிக்க வேண்டும் என்றும் தொடர்ந்து சில ஆண்டுகளாக தமிழக கவர்னர் RN ரவி சட்டசபையில் உரையை வாசிக்காமல் புறக்கணித்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டும் இதே நிலை நீடித்துள்ளதாகவும் கவர்னர் சட்டசபையில் சட்டமன்றம் தொடங்கும் முன்பு தேசிய கீதம் பாடவில்லை என்ற காரணத்தை காட்டி சட்டசபையில் இருந்து உரையை வாசிக்காமல் வெளிநடப்பு செய்துள்ளார். இது மிகவும் தவறான செயல் என்று தெரிவித்துள்ளார். ஜனநாயக படுகொலைக்கு சமம் என்றும் இந்திய அரசியலமைப்பை கவர்னர் தமிழக மக்கள் மத்தியில் அவமதித்துள்ளதாகவும் கவர்னர் நிபந்தனையற்ற மன்னிப்பை தமிழக மக்களிடம் கேட்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். கவர்னரின் இந்த செயலுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் காலம் வெகு தூரத்தில் இல்லை என்றும் கவர்னர் RN ரவியின் செயல்பாடு வெட்கி தலைகுனிய வைப்பதாகவும் கவர்னராக இருக்க தகுதியில்லாத ஒருவர் அந்த பதவியில் ஒட்டிக்கொண்டு இருப்பதாகவும் கூறியுள்ளார். RN ரவி தனது கவர்னர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்றும் அந்த வீடியோ பதிவில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி வலியுறுத்தியுள்ளார். திருவள்ளுவர் சிலை நிறுவப்பட்ட நாளை முன்னிட்டு புதுவை தமிழ்ச்சங்கத்தில் உள்ள திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. புதுச்சேரி வெங்கடா நகரில் உள்ள தமிழ்ச்சங்கத்தில் திருவள்ளுவர் சிலை நிறுவப்பட்ட நாளை முன்னிட்டு அவரது சிலைக்கு மாதந்தோறும் 20ஆம் தேதி மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இந்த மாதம் 20ஆம் தேதி திருவள்ளுவர் சிலை நிறுவப்பட்ட நாளை முன்னிட்டும் 7ஆம் ஆண்டு தொடக்க விழாவை முன்னிட்டும் திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து திருக்குறள் கூறும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தமிழ்ச்சங்க தலைவர் முத்து தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து கலந்து கொண்டு திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து திருக்குறள் கூறும் நிகழ்வு நடைபெற்றது. மாணவ மாணவியருக்கு திருக்குறள் புத்தகம் வழங்கப்பட்டது. விழாவில் தமிழ்ச்சங்க செயலாளர் சீனு மோகன்தாஸ், பொருளாளர் அருள்செல்வம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். வில்லியனூர் செந்தமிழ் நகரில் சாலை அமைக்கும் பணியினை எதிர்க்கட்சி தலைவர் சிவா தொடங்கி வைத்தார். புதுவை வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி வில்லியனூர் பாண்டி நகர் கிளைக்கு உட்பட்ட செந்தமிழ் நகர் பகுதியில் தார் சாலை அமைக்கும் பணிக்கு சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் இருந்து 42 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் மேற்கொள்ளப்பட உள்ள பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு தார் சாலை அமைக்கும் பணியினை பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் பிரபாகரன், உதவி பொறியாளர் சத்யநாராயணா மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள், திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.
வீராம்பட்டினம் செங்கழு நீரம்மன் கோவில் திருமுழுக்கு நன்னீராட்டு விழாவின் அழைப்பிதழ் பூஜை செய்யப்பட்டது. அரியாங்குப்பம் கொம்யூன் வீராம்பட்டினம் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ செங்கழு நீரம்மன் ஆலயத்தின் திருக்குட நன்னீராட்டு விழா அடுத்த மாதம் 12ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதனை முன்னிட்டு யாகசாலை கால்நடும் விழா நடைபெற்றது. திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவிற்கான அழைப்பிதழ் பூஜை நடைபெற்றது. மூலவர் செங்கழு நீரம்மனுக்கு பல்வேறு பொருட்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு பூஜைகள் செய்யப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து ஆலய நிர்வாக அதிகாரி சுரேஷ் மற்றும் திருப்பணி குழுவினர், வீராம்பட்டினம் கிராம மக்கள் கலந்து கொண்டனர். அழைப்பிதழை சட்டமன்ற உறுப்பினர் பெற்றுக்கொண்டார். நிகழ்ச்சியில் திமுக இலக்கிய அணி பேரவை அமைப்பாளர் சிவசங்கரன், திருப்பணி குழு தலைவர் மகாலிங்கம், வீராம்பட்டினம் மக்கள் குழு நிர்வாகிகள், கிராம பெரியவர்கள் கலந்து கொண்டனர். நடிகர் சந்தானத்தின் பிறந்த நாளையொட்டி பொதுமக்களுக்கு இன்று ஒரு நாள் இலவச பேருந்து சேவை தொடங்கப்பட்டது. நடிகர் சந்தானம் தனது பிறந்த நாளை இன்று கொண்டாடுகிறார். இதனையொட்டி புதுவையில் உள்ள அவரின் ரசிகர்கள் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி பிறந்த நாளை கொண்டாடி வருகின்றனர். புதுவை மாநில சந்தானம் ரசிகர் மன்றத்தின் சார்பில் சந்தானத்தின் பிறந்த நாளையொட்டி பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் இன்று ஒரு நாள் இலவச பயண பேருந்து சேவை தொடங்கி வைத்தனர். புதுவை பேருந்து நிலையத்திலிருந்து தொடங்கி வைக்கப்பட்ட இந்த இலவச பயண பேருந்தில் புதுவையின் முக்கிய பகுதிகளான கோரிமேடு, வில்லியனூர், வீராம்பட்டினம் ஆகிய பகுதிகளுக்கு இன்று ஒரு நாள் இலவசமாக பொதுமக்கள் பயணம் செய்தனர். சாலை பாதுகாப்பு வாரத்தை முன்னிட்டு திண்டிவனம் சாலை போக்குவரத்து கழகம் சார்பில் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் 38வது சாலை பாதுகாப்பு மாதத்தை முன்னிட்டு வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக வட்டார போக்குவரத்து அலுவலர் சரவணன் தலைமையில் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களுக்கு பொது மருத்துவம் மற்றும் இலவச கண் சிகிச்சை முகாம் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் இரத்த அழுத்தம், சர்க்கரை நோய் பரிசோதனைகள், கண் பரிசோதனை, ECG ஆகியவை செய்யப்பட்டது. அப்போலோ மருத்துவமனை மருத்துவர்கள் அருண், வினோதினி ஆகியோர் பரிசோதனை மேற்கொண்டனர். இதில் கண் சிகிச்சை முகாமில் இலவசமாக கண் கண்ணாடி வழங்கப்பட்டது. முகாமில் ஆட்டோ, கார் ஓட்டுநர்கள் மற்றும் பேருந்து ஓட்டுநர்கள், பயிற்சி பள்ளி உரிமையாளர்கள், பணியாளர்கள் மற்றும் வட்டார போக்குவரத்து ஊழியர்கள் என சுமார் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். மாமல்லபுரத்தில் புதுச்சேரி நாட்டிய சாஸ்திராலயா மாணவர்களின் நாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றது. தமிழக சுற்றுலாத்துறை சார்பில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சுற்றுலா பயணிகளை மகிழ்விக்கும் வண்ணம் நாட்டிய திருவிழா மகாபலிபுரத்தில் நடைபெற்றதா. இதில் ஒவ்வொரு நாளும் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் இடம்பெற்றன. அதன் ஒரு பகுதியாக புதுவை வில்லியனூர் நாட்டிய சாஸ்திராலயா பள்ளி மாணவர்களின் பரதநாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றது. நாட்டிய குருக்கள் உமா, மாதவி ஆகியோர் தங்களது மாணவர்களுடன் இணைந்து பரதநாட்டிய நிகழ்ச்சியை நடத்தினர். இது வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்தது. விழாவில் நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற குருக்கள் மற்றும் மாணவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்பட்டது. புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். தங்கம் 1 கிராம் 13,800 ரூபாய். ஒரு சவரன் தங்கம் 1,10,400 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 3,370 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுவையில் 3 மாத்திரை விற்பனைக்கு தடை, மருந்து கட்டுப்பாட்டுத்துறை உத்தரவு. குப்பைகளை முழுமையாக அகற்ற வலியுறுத்தல், நகராட்சி அலுவலகத்தை பூட்டு போட்டு சட்டமன்ற உறுப்பினர் போராட்டம். மருத்துவ மாணவர்கள் அறிவையும் திறமையையும் தொடர்ந்து புதுப்பிக்க வேண்டும், மத்திய அமைச்சர் அனுப்பிரியா பட்டேல் அறிவுறுத்தல். ஈரானில் மாயமான கப்பல் பொறியாளரை உடனே மீட்க வலியுறுத்தல், இந்திய தூதருக்கு முதலமைச்சர் ரங்கசாமி கடிதம். இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.